வணக்கம். தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குடாலன். தொடர்ந்து இன்றைக்கான தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். தஞ்சம் ரம்புத்தான் சிவன் ஆலயத்தில் சிவராத்திரி விழா கோலாகலமாக நடைபெற்றது. மகா சிவராத்திரி இந்துக்களால் கொண்டாடப்படும் சிவனுக்குரிய விரதமாகும். சைவ சம்பிரதாயத்தின் அஷ்ட விரதங்களோடு பிரதானமான இவ்விரதம் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் வரும் கிருஷ்ணபட்ச சதுர்த்தி திதிகள் கொண்டாடப்படுகிறது. இந்த விழா உலகில் உள்ள சிவன் ஆலயங்களில் மிக விமரிசையாக கொண்டாடப்பட்டது. அந்த வகையில் பேரா தஞ்சம் ரம்புத்தானில் அருள்மிகு முருகன் ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள சிவன் ஆலயத்தில் சிவராத்திரி விழா கோலாகலமாக நடைபெற்றது. கடந்த 15 ஆண்டு காலமாக இவ்விழா சிறப்பாக நடைபெற்று வருவதாக ஆலய தலைவர் ராஜேந்திரன் கூறினார். ஸ்ரீமுருகன் ஆலயம் வடபகுதி தஞ்சரம்புத்தான் ஆலய தலைவர் எஸ். ராஜேந்திரன் சுப்பிரமணியம். இங்கு இந்த ஆலயம் முருகன் ஆலயம். இந்த ஆலயத்திலிருந்து தைப்பூசம் சமீப காலமாக சிறப்பான முறையிலே நடைபெற்று முடிந்தது. இப்பொழுது சிவராத்திரியும் இந்த முருகப்பெருமான் இருக்கக்கூடிய ஆலயத்திலே சிவபெருமானும் இங்கு குடிக்கொண்டு இருக்கிறார். அவருக்கும் வருடந்தோறும் இந்த சிவராத்திரி பூஜை மிக சிறப்பான முறையில் நடத்தி வழிபட்டு கொண்டு இருக்கிறோம். இப்பொழுது இந்த சிவராத்திரி ஒரு 15 வருடமாக இந்த தம்பன் தொகுதியில் இந்த உலுக்கின்தா இடத்துல சிறப்பான முறையில் நடத்தி கொண்டு வருகிறோம். இன்று இந்த சிவராத்திரி என்ன விசேஷம் என்று சொன்னால் 8 கால பூஜை. 8 கால பூஜை என்றால் 15ஆம் தேதி விடைக்காலை 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி அதோட 16ஆம் தேதி விடைக்காலை 7 மணிக்கு தான் முடியும். 8 கால பூஜையை மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து இந்த ஆலயம் வழிபட்டு கொண்டு இருக்கிறது. இந்த தம்பன் தொகுதியிலே இந்த அரசாங்கம் இந்த ஆலயத்துக்காக நிறைய உதவி செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் இந்த ஆலயத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு இந்த ஆலய நிர்வாகமும் மிக சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தை வழிநடத்தி கொண்டு இருக்கிறோம். ஆகையால் பொதுமக்கள் அனைவரும் இந்த ஆலயத்துக்கு திரண்டு வந்து அவங்களோட நேர்த்தி கடனை நிறைவேற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த வட்டாரத்தில் உள்ள மக்களின் கூட்டமும் ஆண்டுக்காண்டு அதிகரித்து வருவதாகவும் குறிப்பிட்டார். இவ்விழாவில் பரதநாட்டிய நிகழ்வோடு பக்தி பாடல்கள், இசை கச்சேரியும் ஆண்டுதோறும் நடத்தப்படுவதாக தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் உஷா நந்தினி கிருஷ்ணசாமி. நான் இந்த நடனத்தை ஒரு 30 வருஷமாக நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். என்னோடய நடன பள்ளி ஈப்போல சென்டியார் மண்டபத்துலேயும் இங்கே தஞ்சரம்புத்தான்லேயும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். கடந்த ஒரு 15 வருஷமாக இந்த கோயிலில் சிவராத்திரி செஞ்சிட்ருக்குறாங்க. ஸோ வருஷம் வருஷம் அந்த கோயில் தலைவர் என்கிட்ட நடனம் கேட்பார். ஸோ இந்த முதல் கால பூஜை முடித்த பிறகு எல்லாரும் உட்கார்ந்துருக்கும் போது அந்த சமயத்தில் என்னோட வகுப்பு நடன பிள்ளைகள் நடனம் டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ அதை பார்த்து அவங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்த இந்த ஆலய தலைவர், முருகன் கோயில் ஆலய தலைவருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றி. அதேவேளையில் ஆலயத்தில் நடத்தப்படும் பூஜை மற்றும் அர்ச்சனைகளுக்கும் அதிக கட்டணங்கள் வசூலிக்கப்படவில்லை என்பது தெரிவித்தார். ஆலய வளர்ச்சிக்கு அரசாங்கமும் முழு ஒத்துழைப்பு வழங்கி வருவதாகவும் மேலும் அவ்வாறு குறிப்பிட்டார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குடாலன். மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.